வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ்டன் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாவல். இன்றைக்கி நம்ம 7 புள்ளி சந்து புள்ளி 4 இடத்துல ஒரு சூப்பரான தாமரை கோலம் தாங்க போட்டிருக்கோம். நாளைக்கு ஆடி 1 இல்லைங்களா? ஆடி 1 ஸ்பெஷலாக இந்த கோலம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி கோலம் பார்த்திங்கன்னா தாமரை கலர் கலராக தாமரை போட்டிருக்கோங்க. தாமரை நம்ம செந்தாமரையும் வெண்தாமரை தான் பார்த்துருப்போம். இல்லை வேறு எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் 2 தான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலில் கலர் கலராக தாமரை பூத்துருக்குங்க. இந்த கலர் கலரான தாமரை எப்படி இருக்குது, இந்த கோலம் எப்படி இருக்குன்றதை எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. லைக் போடாமல் இருந்தால் லைக் போட்டுடுங்க. அப்படியே நம்ம கமெண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். நேற்று நம்ம போட்டோம் இல்லையா, 3 பூ வர மாதிரி அந்த கோலத்துக்கான கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. வியூஸும் கொஞ்சம் அதை வேகமாக போயிட்டு தான் இருக்குது. 10,000 வியூஸ் கிட்டே போயிடுச்சு. அதனால் கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, பார்த்துட்டே வந்துடலாம். கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுருங்க. முதலாவது கமெண்ட் நம்ம சித்ரா சிஸ்டர் தான். கோலம் ரொம்ப அழகாக இருக்குது, இன்று மயில் கோலம் போட்டேன், அழகாக இருந்துன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஜிவி சரண் அவங்க ஐடியிலேருந்து வெரி நைஸ் கோலம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சித்ரா சிஸ்டர் தான் நான் தான் முதல் கமெண்ட் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சிஸ்டர், நீங்கள் தான் முதல் கமெண்ட். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நவீன்குமார் அவங்க ஐடியிலேருந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். பிரவீன்ராஜ் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் அருமை அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நிமிமகா சிஸ்டர் நைஸ் மேம் கோலம், தேங்க்யூ ஃபார் வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மீரா கஸ்தூரி சிஸ்டர் தான் மீரா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ரங்கோலின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுதா சிஸ்டர் தான் வெரி எக்ஸலண்ட் ரங்கோலி, வெரி பியூட்டிஃபுல் டியர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இது சுதா சிஸ்டர். ரெகுலராக வர இன்னொரு சுதா சிஸ்டராக ஆளையே காணும். கோலம் பார்த்துட்ருக்கீங்கன்னா கமெண்ட் கொடுங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்கன்றத. நம்ம ஜமுனா ஜன்னி சிஸ்டர் தான் நான் எங்கள் வீட்டு வாசலில் மயில் கோலம் போட்டு அழகுபடுத்தினேன் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த கோலம் மிகவும் அழகாக இருக்குது சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். RM மனிஷா சிஸ்டர் தான் அருமை சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கீதா சண்முகம் சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த கோலத்தில் நம்ம எப்பவுமே தாமரை போட்டுட்டு கலர் ஃபில் பண்ணுவோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது சின்ன தாமரையாக இருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அவுட்லைன் கொடுத்துட்டோம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வாசல் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த 7 புள்ளியவே நல்லா கேப் விட்டு விட்டு பெருசாக வச்சு இந்த கோலத்தை ரொம்ப பெருசாக அழகாக போடலாங்க. நான் சின்னதாக காமிக்கிறதுனால எனக்கு தாமரை குட்டி அதில் குறுக்கி போடுறதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருந்தது அந்த வட்டத்துக்குள்ளே. நீங்கள் நல்ல பெருசாக புள்ளி வச்சு இந்த கோலத்தை பெரிய வாசலில் சூப்பராக நீங்கள் போடலாம். வாசல் பெருசாக இருக்குங்கன்னா நாளைக்கு ஆடி 1க்கு இந்த கோலத்தை சூப்பராக போட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சின்ன இடத்துல குறுக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் பெருசாக தாமரை வர மாதிரி இந்த புள்ளி வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்க, அப்படி கோலத்தை பார்த்துட்டே வாங்க, கமெண்ட்ஸை பார்த்துடலாம். ஜோதிராஜ் அவங்க அடியிலேருந்து நைஸ் சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். தேவிநாயகி அம்மா தான் அடுத்த கமெண்ட் சூப்பர் டாமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. கோலம் குயின்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கோலம் குயினாக இல்லைனாலும் நீங்கள் சொல்கிறதே எனக்கு அப்படியே குயின் மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாமே. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். வீணா சிஸ்டர் அடுத்த கமெண்ட் ரொம்ப அழகான கோலம், நீங்கள் இவ்வளோ வித்தியாசமாக நல்ல கோலம் போடுவீங்க, ஆனால் எப்படி இது மட்டும் நீங்கள் சொன்னது எனக்கு தெரியாது, பண்ணணும்னு தெரியல அப்படின்றாங்க. தமிழ் தெரியலன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏதோ சொல்ல வராங்க. எனக்கு அந்த இடம் மட்டும் கொஞ்சம் புரியல. அவ்வளோ சூப்பர் கோலம், சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் நிறைய சூப்பர் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பச்சையம்மாள் சிஸ்டர் ஒண்டர்ஃபுல் டிசைன் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சஞ்சய் PMS ஐடியிலிருந்து சூப்பர் அக்கா வெரி நைஸ்ன்னு சொல்லி நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நளினி சிஸ்டர் பூக்கோளம் சூப்பராக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தேஜஸ்வினி சிஸ்டர் இந்த பூக்கோளம் அருமையாக இருக்கிறது சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. கலர் ஹார்ட்ஸ் கொடுத்துட்டு சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். செல்வம் அடியிலேருந்து பூக்கோளம் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் சூப்பர் சிம்பிள் ஃப்ளார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். எஸ்கலா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். யாசுமணி அவங்க ஐடியிலிருந்து ஆடி 1 ஸ்பெஷல் கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், இந்த கோலம் ஆடி 1 போட்டாலும் சரி, இப்போ பார்த்துட்ருக்க கோலம் ஆடி 1 போட்டாலும்
இது உங்களுக்கு பிடிக்குதோ போடுங்க. சூப்பர் கோலம், கண்ணை கவரும் கோலம், மனதில் இருக்கும்னு சொல்லியும் நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். எஸ்ஐ ரங்கோலி அவங்க ஐடியில் வந்து வாவ் சூப்பர் கோலம் அப்படி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹரிகரன் அவங்க ஐடியில் வந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். மகா தமிழ் கோலங்கள்லேருந்து புதிய முயற்சி, பூக்கோலம் அழகு, அருமை சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். காளீஸ்வரன் அவங்க ஐடியில் வந்து சூப்பர் சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் நம்ம சுந்தர் பாஸ்கர் ஐடியிலேருந்து அலமேலு சிஸ்டர் தான். செவ்வந்தி பூக்கோலம் அழகோ அழகு, நீங்கள் சொன்னது போல பூவிற்கு மஞ்சள் நிறமும் நடுவில் கருப்பு, அதற்கு மேல் மஞ்சள் டாட் கொடுத்திருந்தால் உண்மையிலே செவ்வந்தி தான், தப்பாக எடுத்துக்காதுங்கப்பா, தோணுச்சு அதான் சொன்னேன், நீங்கள் அழகாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இதில் தப்பாக எடுத்துக்கு என்ன இருக்குது, உங்களுடைய ஐடியா நான் கேட்டிருந்தேன் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன ஐடியா இன்னொரு நாள் நம்ம ட்ரை பண்ணலாம். சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சந்திரதேவி சிஸ்டர் தான். சூப்பர் சிஸ்டர், ரொம்ப அழகாக இருக்குது பூக்கோலம் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மோகனா சிஸ்டர், சூப்பர்ப்பா, அப்படியே எடுத்து தலையில் வச்சுக்கணும் போல் இருக்குது, அவ்வளோ அழகுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் அபி அமர் அவங்க ஐடியிலேருந்து குட் ட்ரை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் ஸ்ரீநிதி அவங்க ஐடியிலேருந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுவாமிநாதன் அவங்க ஐடியிலேருந்து சித்ரா அப்படின்னு நாகைன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்மான் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சித்ரா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். வேகமாக கமெண்ட் வாசிட்டு முடிச்சிட்டேங்க. கமெண்ட் வாசிச்சுட்டு அப்புறம் நம்ம ரிலாக்ஸாக பேசலான்றனால வேகமாக கமெண்ட்ஸ் இன்றைக்கி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அவுட்டரில் க்ரீன் கலர் கொடுத்துட்ருக்கேன். நடுவில் வந்து லைட் க்ரீன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு சரி அவுட்டரில் வந்து வேறு ஒரு டிசைன் யோசிச்சு வச்சுருந்தேன். அந்த டிசைன் போட்டால் எல்லாமே ஒயிட்டாக வருமேன்னு யோசிச்சுட்டு சரி கலர் கொடுப்போன்னு க்ரீனை கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக உள்ளே கொடுத்துருக்கேன் அந்த லைட் க்ரீன் தான் கொடுக்கலான்னு நினச்சேன். அந்த லைட் க்ரீன் கலர் கடைசியில் போய் பார்த்தா இல்லைங்க, அவ்வளோதான் இருந்துச்சு, அந்த கலர் முடிஞ்சிச்சு என்கிட்ட. வேறு வழி இல்லாமல் டார்க் க்ரீனை கொடுத்துட்டு உள்ளே மட்டும் லைட் க்ரீனாக கொடுக்குறது நல்லா இல்லையே, திரும்ப பாருங்கள் அந்த லைட் க்ரீன் மேலே திரும்ப டார்க் க்ரீனை வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா உள்ளே மட்டும் அந்த க்ரீன் கொடுக்குறது ஏதோ தனியாக தெரியுது. இந்த வட்டத்துக்குள்ளே அந்த ஒரே மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு திருப்தி படலாம் அந்த குளத்தை நான் முடிக்க மாட்டேன். அதனால் பரவாயில்ல, இது மேலேயே மறுபடியும் நம்ம டார்க் க்ரீனை கொடுத்துருவோன்னு சொல்லி திரும்ப நான் இந்த குளத்தில் டார்க் க்ரீனை ஃபில் பண்ணிட்டேன். அது பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. உள்ளே லைட் க்ரீனும் அவுட்டில் டார்க் க்ரீனும் கொடுத்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் மாற்றிட்டேன். நீங்கள் கொடுக்கும்போதே எந்த கலர் அதிகமாக இருக்கோ அதை யோசித்து கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே ஒரே க்ரீனாக வந்துடுச்சா. அதுக்கப்புறம் அவுட்டரில் இன்னும் டிசைன் பண்ணிகிட்டே போகலாம். நான் வந்து சரி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு கர்வ் டிசைனை போட்டு இந்த கோலத்தை ஈஸியாக முடிச்சிட்டேங்க. உண்மையிலே இந்த கோலம் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். 6 தாமரையும் 6 கலரில். சரி கொஞ்சம் பூ கலர் மாதிரியே கொடுக்கலாம் அப்படின்றதுனால க்ரீனோ ப்ளூவோ நடுவில் கொண்டு வரல தாமரைக்கு. அதுவும் கொடுத்துருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சரி வேண்டாம், அப்படியே கொஞ்சம் எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சுன்னு அப்படியே பர்பிள்னு அப்படியே அதை மட்டும் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி கொடுத்துட்டேன். கீழே ரொம்ப கேப்பாக மொட்டையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு டாட்ஸை வச்சுட்டு நம்ம அந்தந்த கலர்லேயும் டாட்ஸ் கொடுத்தோம். இதுவும் சிம்பிளாக இருந்தாலும் இந்த டிசைனும் சூப்பராக தான் இருந்துச்சு. கீழே நீங்கள் அதே எல்லோவே ஃபுல்லாக கூட ஃபில் பண்ணலாம். அந்த கீழே கொடுக்குற இல்லையா இப்போ ஒயிட்டு, அந்த இடத்துல நீங்கள் மேலே தாமரை கொடுத்த கலரை கூட ஃபுல்லாகவே ஃபில் பண்ணலாம். நான் ஒயிட் கொடுத்துட்டு பார்த்தேன், அவ்வளோக்கா எடுக்கல. அதனால் திரும்ப அந்த கலரை லைட்டாக ஒரு ஷேடோ மாதிரி கொடுத்துருக்கேன். அந்தந்த தாமரைக்கு கீழே வந்திருக்க அந்த டிசைனுக்கு லைட்டாக அதோட ஷேட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்ப்போங்க, எது நமக்கு திருப்தியாக இருக்கோ அதை பண்ணிட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்களா, அந்தந்த டாட் அந்தந்த தாமரை கீழே அந்த கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒயிட் ஷேடாக தெரியுதுன்னு சொல்லிட்டு திரும்ப லைட்டாக அந்த கலரை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பேன். சிம்பிளாக தான் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ண உடனே இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாகவே கூட அந்த கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஒயிட் கொடுக்காம இப்போ நான் எல்லோ கொடுத்துட்ருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாகவே கூட எல்லோவே கொடுக்கலாம். அதுவுமே அழகாக தான் இருக்கும். இது ஆக்சுவலாக அந்த க்ரீன் கொடுத்துருக்க இடத்துல வந்து ஒயிட்லேயே வந்து டிசைன் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப ஒயிட்டாக தெரியும், அப்புறம் இந்த வட்டம் வந்து நல்லா தெரியாது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் மறுபடியும் க்ரீன் ஃபில் பண்ணேன். இது கண்டிப்பாக வித்தியாசமாக போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். யாருக்கெல்லாம் இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிது, யாரெல்லாம் ஆடி ஒன்றுக்கு இந்த கோலம் போட போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லி வைங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோலம். அந்த வட்டத்துக்குள்ளே அந்த தாமரை போட்டதில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அது பிடிச்சிருந்தது. தாமரை நம்ம பல விதமாக போடுவோம், ஆனால் இந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. எனக்கு உண்மையில் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன்.
இந்த தாமரையை இன்னும் பல கோணங்களில் யோசித்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் கேப் விட்டு அந்த தாமரை கோலம் போடலாம். சரிங்களா? பாருங்கள், பல ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஜன்னலோட கிளார் அடிக்குதுங்களுக்கு. ஆனாலும் சரி, எல்லா கோணத்துலேயும் நின்று உங்களுக்கு இந்த வீடியோவை காமிச்சிடணும், இந்த கோலத்தை காமிச்சிடணுன்னு அந்தந்த ஆங்கிள்லேயும் ஃபோட்டோ எடுத்து காமிச்சாச்சு. எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக சொல்லி வைங்க. முதல்ல லைக் போட்டுட்டிங்களான்னு செக் பண்ணுங்கள். லைக் போடாமல் இருந்தால் லைக் போட்டுடுங்க. எல்லாருக்கும் ஆடி 1 வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உங்கள் வீட்டில் கலர்ஃபுல்லாக இந்த கோலத்தை நான் ஆடி 1 அன்னைக்கு போட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக ஆடி 1 என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட ஆடி மாதம் பிறந்ததுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஆடி வெள்ளி கோலத்தில் சந்திக்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.